வணக்கம் தரம் 11 மாணவர்களே. ஓஎல் வரலாற்று பரீட்சைக்காக படிச்சு சலிப்பு தட்டுதா? கவலைய விடுங்க. பிரித்தானியாவின் கைத்தொழில் புரட்சி அப்படிங்கிற ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வை வெறும் மனப்பாடம் பண்ணாம அதை ஒரு சூப்பரான சங்கிலி தொடர் கதையா இந்த விளக்கு காட்சியில நாம பார்க்க போறோம். வரலாறுனா சலிப்பு இல்லைங்க, அது எப்படி உலகத்தையே மாத்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். தயாரா? சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த புரட்சியை புரிஞ்சுக்க நாம இந்த 3 தூணுகளை பார்க்க போறோம். 1 நெசவு தொழில், 2 இரும்பு உருக்கு தொழில், 3வது நிலக்கரி மற்றும் நீராவி சக்தி. இதுதான் உங்க பரீட்சைக்கான ஒரு சிம்பிளான மைண்ட் மேப். இப்போ முதல் தூண் நெசவு கைத்தொழில், அதாவது மனித உழைப்பிலிருந்து இயந்திரத்துக்கு மாறின கதை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிரித்தானிய துணிகளுக்கு உலகெங்கும் அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருந்துச்சு. அதனால உற்பத்தியை உடனே கூட்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய சவால் அவங்களுக்கு வந்துச்சு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. ஒரு நெசவாளர் துணியை நெய்கிற வேகத்துக்கு மற்றவங்க எவ்வளவு வேகமா நூலை நூற்கணும்? 1733ல ஜோன் கே அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச பறக்கும் நூனாளி, அதாவது ஃப்ளைங் ஷட்டில், துணி நெய்கிற வேகத்தை சுமார் ராக்கெட் வேகத்துல அதிகரிச்சுது. இதனால நெய்யறவங்க ரொம்ப வேகமா வேலை செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான நூலை கொடுக்கும் நூல் நுற்பவங்க ரொம்பவே பின்தங்கி போயிட்டாங்க. உண்மையில துணி நெய்யிற ஒருத்தருக்கு தேவையான நூலை கொடுக்க நூல் நூற்பவர்கள் 6 பேர் நாள் முழுக்க வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு. ஆமாங்க, ஒருத்தருக்கு 6 பேர். இது உற்பத்தியில எவ்வளவு பெரிய தேக்கத்தை உருவாக்கியிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நெய்யிற இயந்திரம் வேகமா ஓடுது, ஆனா நூல் இல்ல. இந்த பெரிய பிரச்சனைக்கு உடனே ஒரு தொழில்நுட்ப தீர்வு தேவைப்பட்டுச்சு. இந்த தடையை உடைக்க ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. 1764ல ஜேம்ஸ் ஹாக்ரீவ்ஸோட நூல் நூற்கும் ஜெனி, 1769ல ரிச்சர்ட் ஆக்ரேட் கண்டுபிடிச்ச நீர் சக்கரம், 1779ல சாமுவேல் கொரம்ப்டனோட மியூல் இயந்திரம். இப்படி ஒவ்வொன்னா வந்து கடைசியா 1785ல எட்மண்ட் கார்ட்ரைட் அந்த மியூல் இயந்திரத்தையே நீராவியால எங்க வச்சாரு. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அதுக்கு முந்தைய கண்டுபிடிப்புல இருந்த குறைய தீக்கிற விதமா வந்ததை கவனிச்சிங்களா? இதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு. வீடுகள்ல கைகளால மெதுவா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை மாதிரி நதிக்கரைகள்ல பிரம்மாண்டமான இயந்திரங்களை கொண்ட பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உருவானது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற தொழிற்சாலை முறைமையோட ஆரம்பம். அடுத்து நம்ம பார்க்க போற 2வது தூண் இரும்பு மற்றும் உருக்கு கைத்தொழில். பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் வந்தாச்சு, ஆனா அதையெல்லாம் வெறும் மரத்தால செஞ்சிட முடியாது இல்லையா? அந்த இயந்திரங்களை தாங்கி நிக்கிற அளவுக்கு வலிமையான உலோகங்கள் தேவைப்பட்டுச்சு. இங்கதான் அடுத்த பெரிய புதிர் ஆரம்பிக்குது. கைத்தொழில் புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இரும்ப உருக்க மர விறகுகளை தான் பயன்படுத்தினாங்க. ஆனா பெரிய தொழிற்சாலை இயந்திரங்களை உருவாக்க தேவையான ஆயிரக்கணக்கான டன் இரும்ப வெறும் விறக வச்சு உருக்கிறது சாத்தியமே இல்ல. அப்படி செஞ்சா காடுகள் எல்லாமே அழிஞ்சிடும். அப்போ இதுக்கு ஒரு மாற்று வழி கண்டிப்பா தேவை. இப்ப நாம பார்க்குற இந்த அட்டவணை உங்க பரீட்சைக்கு ரொம்பவே முக்கியம். முதல்ல ஆப்ரஹாம் டர்பி நிலக்கரியை பயன்படுத்தி இரும்பை உருக்கும் முறையை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் 1784ல ஹென்றி கோட் ரோலர் இயந்திரத்தை உருவாக்க, 1856ல ஹென்றி பேஸ்மர் இரும்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் அகற்றி ரொம்பவே வலிமையான உருக்கு, அதாவது ஸ்டீலை உருவாக்கினாரு. கடைசியா வில்லியம் சீமன்ஸோட மின்னடுப்பு இந்த உற்பத்தியை பல மடங்கு வேகப்படுத்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா 1860ல கண்டுபிடிக்கப்பட்ட திறந்த இரும்பு உலை நிலைமைய முழுசாவே மாத்திருச்சு. இப்போ உருக்கு வலிமையானது மட்டும் கிடையாது, அதை ரொம்ப மலிவாகவும் வேகமாகவும் உற்பத்தி செய்ய முடிஞ்சது. இந்த மலிவான உருக்கு தான் பெரிய அளவிலான கைத்தொழில் வளர்ச்சிக்கும் பின்னாடி பாலங்கள், ரயில் பாதைகள் எல்லாம் அமைக்கிறதுக்கும் ஒரு அடிப்படை எரிபொருளா அமைஞ்சது. சரி, இப்போ 3வது தூணுக்கு வருவோம். நிலக்கரி மற்றும் நீராவி சக்தி. இவ்ளோ பெரிய இயந்திரங்களை எல்லாம் இயக்க சக்தி எங்கிருந்து வரும்? பிரிட்டானியாவில் தென் வேல்ஸ், யார்க்ஷயர் மாதிரியான இடங்கள்ல இருந்த பெரிய நிலக்கரி சுரங்கங்கள் தான் இது எல்லாத்துக்கும் உயிர் நாடியா இருந்துச்சு. ஆனா நிலக்கரியை வெட்டி எடுக்கிறது அவ்வளோ சாதாரண வேலை கிடையாதுங்க. சுரங்கங்களுக்குள்ள எப்ப வேணா வெள்ளம் வரலாம். எதிர்பாராம வெடிச்சு சிதறும் நச்சு வாயுக்கள், மூச்சு திணற வைக்கும் கடுமையான வெப்பம், அப்புறம் கும்மிருட்டு. இந்த நரகத்துக்கு சமமான சூழ்நிலையில தான் அந்த தொழிலாளர்கள் உயிரை பணயம் வச்சு வேலை செஞ்சாங்க. சுரங்கங்கள்ல தண்ணீர் பெருக்கெடுக்கும் பிரச்சனையை தீர்க்க தாமஸ் நியூகமன் நீரை வெளியேற்ற ஒரு நீராவி பம்பியை கண்டுபிடிச்சாரு. ஆனா ஜேம்ஸ் வாட் இதை கவனிச்சாரு, அதை முழுமையா மேம்படுத்தினாரு. சுரங்கத்துல தண்ணீரை வெளியேற்ற பயன்பட்ட ஒரு சாதாரண இயந்திரத்தை உலகத்தோட எல்லா தொழிற்சாலைகளையும், கப்பல்களையும், ரயில்களையும் இயக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த இயந்திரமா ஜேம்ஸ் வாட் மாத்தினாரு. வரலாற்றிலேயே இது ஒரு மிக முக்கியமான அப்கிரேடுன்னு சொல்லலாம். அதே போல சுரங்கத்தோட கும்மிரட்டையும் வாயு வெடிப்பு பிரச்சனையையும் தீர்க்க ஹம்ப்ரி டேவி ஒரு பாதுகாப்பு விளக்க கண்டுபிடிச்சாரு. இந்த சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு
சுரங்கத்துல வெளிச்சம் கொடுத்தது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உயிர்களையும் காப்பாத்துச்சு. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மையும் இருக்கு. 1839ல இரும்பு கேபிள் கம்பிகள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிலக்கரிய மேல கொண்டு வர்ற செப்பு கம்பிகளை பயன்படுத்தி பெண்களையும் சிறுவர்களையும் தான் ரொம்ப கொடுமையான முறையில உழைக்க வச்சாங்க. அதனால இந்த இரும்பு கேபிள்களோட கண்டுபிடிப்பு தொழிலாளர் வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நிலக்கரி வெறும் இயந்திரங்களை இயக்கிறதோட நிக்கல. அதிலிருந்து கிடைச்ச கழிவுகள்ல இருந்து தார், நெசவு தொழிலுக்கான சாயங்கள், மருந்துகள், செயற்கை பசலைகள், ஏன் நாம பயன்படுத்துற நறுமணப் பொருட்கள் கூட தற்செயலா உருவானதுதான். இப்போ உங்களை சுற்றியுள்ள நவீன உலகத்தை பாருங்க. நீங்க போடுற உடைகள் அந்த நெசவு கைத்தொழிலோட நீட்சி. நீங்க பார்க்குற பெரிய கட்டிடங்கள், வாகனங்கள் எல்லாம் இரும்பு உருக்கு தொழிற்துறையோட வளர்ச்சி. நாம பயன்படுத்துற இரசாயனங்கள், மின்சாரம் எல்லாம் நிலக்கரி மற்றும் நீராவி சக்தியோட பரிணாமம். நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டது வெறும் வரலாறு கிடையாது, நாம வாழும் இந்த நவீன உலகத்தோட ஒரு வரைபடம். இந்த 3 தூண்களையும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்க ஓஎல் பரீட்சை ரொம்ப ஈஸியா இருக்கும். வாழ்த்துக்கள்.